வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மார்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விமான பயணச்சீட்டு கொள்வனவு செய்வோருக்கு அவசர எச்சரிக்கை, போலீசார் விடுத்துள்ள முக்கிய அறிவுறுத்தல். இலங்கைக்கு விமான சேவைகளை அதிகரிக்கும் துருக்கி, சுற்றுலாத்துறைக்கு கிடைத்துள்ள பாரிய உந்துதல். மத்திய கிழக்கு நெருக்கடி, உலக சந்தையில் உரத்தின் விலை அதிரடி உயர்வு. ஈரான் இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல், ஹார்மோஸ் நீரிணையில் ஈரானின் அதிரடி கட்டுப்பாடு. எரிபொருள் QR குறியீடு மோசடி, விசாரணையில் இறங்கிய CID, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர அறிவுறுத்தல். சனிக்கிழமைகளில் வைத்தியர்களுக்கு விடுமுறை, அரசாங்கத்திடம் வைத்திய நிபுணர்கள் சங்கம் அவசர கோரிக்கை. மட்டக்களப்பு இரட்டை கொலை குற்றவாளிகளுக்கு சட்டத்திறனிகள் முன்னிலையாக கூடாது, கொக்கட்டிச்சோலையில் பாரிய போராட்டம். இடமாற்றத்தில் முறைகேடு, வடக்கு மாகாண பொதுச்சபைகள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக ஆசிரியர்கள் பாரிய போராட்டம். சிகிச்சையின் பின்னர் மீண்டும் CID வசம் ஒப்படைக்கப்பட்ட ஸ்ரேஷாலே. மந்தவில் பகுதியில் 56 லட்சம் ரூபாய் கொள்ளை, பெண் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. சமூக ஊடகங்களூடாக முன்னெடுக்கப்படும் திட்டமிட்ட விமான பயணச்சீட்டு மோசடிகள் குறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை போலீசார் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சமீப காலமாக இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் போலி விளம்பரங்கள் ஊடாக பொதுமக்கள் ஏமாற்றப்படுவதாக கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக மிக குறைந்த விலைகள் அல்லது நம்ப முடியாத விசேட தள்ளுபடி விலைகளில் விமான பயணச்சீட்டுகளை வழங்குவதாக கூறி மோசடிக்காரர்கள் போலி விளம்பரங்களை பரப்புகின்றனர். இதன் மூலம் பொதுமக்களின் பணம் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை திருடுவது இவர்களின் பிரதான நோக்கமாகும். இவ்வாறான மோசடிகளில் சிக்கி பாதிக்கப்படாமல் இருக்க பின்வரும் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். உறுதி செய்யப்படாத இணையதள இணைப்புகள் அழுத்துவதை தவிர்க்கவும். இவை உங்களது ரகசிய தகவல்கள் திருடுகின்ற மென்பொருட்களை கொண்டிருக்கலாம். உங்களது கடவுச்சொற்கள் அல்லது ஒருமுறை பயன்படுத்துகின்ற ரகசிய குறியீடுகளை எந்த காரணம் கொண்டும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோக நிறுவனங்கள் ஒருபோதும் இவ்வாறான தகவல்களை தொலைபேசியூடாக கோருவதில்லை. ஏதேனும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டால் அவற்றை அந்தந்த விமான நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ இணையதளங்கள் அல்லது உறுதிப்படுத்தப்பட்ட சமூக ஊடக பக்கங்கள் ஊடாக சரிபார்க்கவும். பயணச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட நிறுவனம் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பயண முகவர் தானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். இணைய வழி பண பரிமாற்றங்களின் போது விழிப்புடன் செயற்படுமாறும் நிதி இழப்புகளை தவிர்க்க ஒத்துழைக்குமாறும் போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இலங்கை மற்றும் துருக்கி இடையிலான வான்வழி இணைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இஸ்தான்புல் கொழும்பு இடையிலான தனது விமான சேவைகளை அதிகரிப்பதாக துருக்கிய ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. சர்வதேச பயணிகளின் வசதிக்காகவும் இலங்கையின் சர்வதேச அணுகலை மேம்படுத்தவும் இந்த விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள சேவைகளுடன் வாரத்திற்கு மேலும் 2 கூடுதல் சேவைகள் இணைக்கப்படவுள்ளன. புதிய விமான அட்டவணை 2026 ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 21ஆம் தேதி வரையில் நடைமுறையில் இருக்கும். இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை இதற்கான அனுமதிகளை விரைவாக வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் துருக்கி இடையிலான உயர்மட்ட தூதரக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் அவர்களுக்கு பயண சிக்கல்கள் இல்லாத சேவையை வழங்கவும் இது உதவும். இதன் மூலம் ஐரோப்பா மற்றும் ஏனைய நாடுகளுடனான இலங்கையின் சர்வதேச விமான இணைப்பு மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மேலதிக சேவைகள் மூலம் இலங்கைக்கு உள்ளே வருகின்ற மற்றும் வெளியே செல்கின்ற பயணிகளுக்கு அதிக தெரிவுகளும் வசதிகளும் கிடைக்கும். இது நாட்டின் சுற்றுலாத்துறையின் நிலையான வளர்ச்சிக்கு நீண்டகால அடிப்படையில் பெரும் பக்கபலமாக அமையும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நேரடி மோதல் போக்கு தீவிரமடைந்துள்ளது. ஈரானின் இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல்களை முன்னெடுக்கப் போவதாக அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் உலக எரிசக்தி விநியோக பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. ஈரானிய ராணுவ இலக்குகள் மீதான தாக்குதல்களை தடையின்றி முன்னெடுப்போம் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் விமானந்தாங்கி போர்க்கப்பல் பிராந்திய கடல் எல்லைகளிலிருந்து தனது வான்வழி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கப்பலை இலக்கு வைத்து குரூஸ் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் கப்பல் தனது நிலைமையை மாற்ற வேண்டியிருந்தது என்றும் ஈரான் கூறியிருந்தது. ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் இதனை மறுத்துள்ளதுடன் திட்டமிட்டபடி தாக்குதல் நடவடிக்கைகள் தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளனர். உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20% அதிகமானவை கடந்து செல்லும் ஹார்மோஸ் நீரிணையை தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஈரான் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்கள் எந்தவிதமான தடையுமின்றி பயணிக்க அனுமதி வழங்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதிப்படுத்தியுள்ளார்.
இந்த நீரினை பயன்படுத்துகின்ற கப்பல்களிடம் கட்டணம் வசூலிப்பதற்கு சட்டமூலங்களை ஈரான் பாராளுமன்றம் தயாரித்து வருகின்றது. ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற நாடுகளின் கப்பல்கள் கடும் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஈரானிய தீவு ஒன்றை கைப்பற்ற அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. எந்தவொரு நாடாவது ஈரானிய தீவுகளை ஆக்கிரமிக்க உதவி வழங்கினால், குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் மீது சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்படும் என்று சபாநாயகர் முகமது பாகர் ஹலீஃபாப் எச்சரித்துள்ளார். தனது நிலப்பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செங்கடல் பகுதியில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் உதவியுடன் புதிய போர் முனையை திறப்போம் என்றும் ஈரான் கூறியுள்ளது. வெள்ளை மாளிகை ஊடகச் செயலாளர் ஹரோலின் லெவிட் இதுபற்றி கூறுகையில், ஈரான் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் இதற்கு முன் கண்டிராத அளவு கடுமையான தாக்குதல்களை ஜனாதிபதி டிரம்ப் முன்னெடுப்பார் என்றும் தெரிவித்துள்ளது. சுமார் 2000 அமெரிக்க வான்வழி படை வீரர்கள் மற்றும் கடற்படை பிரிவுகள் பாரசீக வளைகுடாவை நோக்கி விரைந்துள்ளன. மோதலை தவிர்க்க அமெரிக்கா 15 அம்ச திட்டத்தை முன்மொழிந்துள்ள போதிலும் ஈரான் 5 நிபந்தனைகளை விதித்துள்ளது. தற்போதைய கள யதார்த்தம் ஒரு பாரிய பிராந்திய போரை நோக்கி செல்வதாக அரசியல் ஆய்வாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக சந்தையில் யூரியா உள்ளிட்ட முக்கிய உரங்களின் விலைகள் பாரிய அதிகரிப்பை கண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க சந்தையில் குறிப்பாக யூரியா உரத்தின் விலை கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் பயன்படுத்தப்படுகின்ற 8 முக்கிய உரங்களில் 6 உரங்களின் விலைகள் கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது கணிசமாக உயர்ந்துள்ளன. கடந்த மாதத்தை விட 11% விலை உயர்வை கண்டுள்ள யூரியா தற்போது ஒரு மெட்ரிக் டன் $677 தாண்டியுள்ளது. இதன் விலை 8% அதிகரித்து ஒரு மெட்ரிக் டன் சராசரியாக $931 பதிவாகியுள்ளது. இங்கு துகள் யூரியாவின் விலை கடந்த 3 வருடங்களில் இல்லாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் ரஷ்ய போர் வெடித்த போது உலகளாவிய உர விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு விலைகள் வரலாறு காணாத வகையில் உயர்ந்தன. அதனைத் தொடர்ந்து 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் ஓரளவு நிலை பெற்றிருந்த உர விலைகள் தற்போது மத்திய கிழக்கு நெருக்கடியால் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் விநியோக பாதைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக உர உற்பத்தி மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளதே இந்த விலை உயர்விற்கு பிரதான காரணமாக கூறப்படுகின்றது. இது உலக நாடுகளின் விவசாய உற்பத்தி செலவுகளை அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலையேற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். நாட்டில் நடைமுறையில் உள்ள QR குறியீட்டு முறைமையை பயன்படுத்தி எரிபொருளை பெற்றுக்கொள்வதில் இடம்பெறும் மோசடிகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. அதேவேளை தற்போதைய பொருளாதார சூழலில் எரிபொருள் நுகர்வு மற்றும் தகவல்களை பரிமாற்றுவது தொடர்பில் பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள முக்கியமான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தரவுகளின்படி இதுவரையில் 6 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் எரிபொருள் QR முறைமைக்காக பதிவு செய்துள்ளார்கள். எரிபொருளை நிரப்புவதற்கான QR குறியீடுகளை போலியாக உருவாக்கிய பலர் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளன. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசேட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் பயன்பாடு குறித்து பேராசிரியர் வசந்த அத்துக்குரல பின்வரும் முக்கிய விடயங்களை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் QR முறை மூலம் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து எரிபொருள் நுகர்வை தொடர்ந்தும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அரசியல்வாதிகளோ அல்லது பொதுமக்களோ எரிபொருள் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து போலியான அறிக்கைகள் வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும். பொதுமக்கள் உத்தியோகமான முறையில் பெறப்பட்ட QR குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்துமாறும் 3ஆம் தரப்பினரிடமிருந்து குறியீடுகளை பெறுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் எரிபொருள் விலை உயர்வு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சனிக்கிழமைகளை வைத்தியர்களுக்கான உத்தியோகபூர்வ விடுமுறை தினமாக அறிவிக்குமாறு வைத்திய நிபுணர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுகாதாரத்துறையினர் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் விலையேற்றம் காரணமாக குறிப்பாக வெளி மாவட்டங்களில் பணியாற்றும் வைத்திய நிபுணர்கள் தமது போக்குவரத்து செலவுகளை ஈடுகட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஏனைய அரசு துறை ஊழியர்களுக்கு எரிபொருள் விலை உயர்வுக்கேற்ப கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்ற போதிலும் வைத்திய நிபுணர்கள் போதுமான போக்குவரத்து இழப்பீடுகள் வழங்கப்படுவதில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தூர பிரதேசங்கள் மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் பணியாற்றும் வைத்தியர்கள் மத்தியில் இந்த சூழல் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு உடனடி தீர்வு காணப்படாவிட்டால் விசேட மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கு வாராந்த வேலை நாட்களை மீளமைப்பது அவசியமாகும். அதன் ஒரு கட்டமாகவே சனிக்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும் என்று அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் அதிகாரிகளிடம் அவசர கலந்துரையாடல் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள வைத்திய நிபுணர்கள் சங்கம் பொதுமக்களுக்கான சுகாதார சேவைகளை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை மிக அவசியம் என்று தெரிவித்துள்ளது.
மட்டக்களப்பில் இடம்பெற்ற தொடர் கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு ஆதரவாக சட்டத்தரணிகள் எவரும் முன்னிலையாக கூடாது என வலியுறுத்தி கொக்கட்டிச்சோலை நகரில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மண்முனை தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளர் எளியதம்பி கிரேஷ்குமாரன் தலைமையில் பிரதேச முச்சக்கரவண்டி உரிமையாளர்கள் நலன்புரி கூட்டுறவு சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெற்றது. கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பகுதி கிணறு ஒன்றிலிருந்து பெண் ஒருவரது சடலமும் மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டன. இதுகுறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் மட்டக்களப்பில் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த பாரிய கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 3 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய 2 நாளை வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாளை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் இத்தகைய கொடூரங்களை இழைத்த சந்தேக நபர்களுக்கு எந்த ஒரு சட்டத்திறனையும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக கூடாது என்று கோரிக்கை விடுத்தனர். குற்றவாளிகளுக்கு அதிக தண்டனை வழங்கப்பட வேண்டும். மாவட்டத்தில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான குற்றங்கள் இடம்பெறாத வண்ணம் போலீசார் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த போராட்டத்தின் போது கருத்து தெரிவித்த முச்சக்கரவண்டி சாரதிகள் இந்த சம்பவத்தினால் பொதுமக்கள் முச்சக்கரவண்டி சாரதிகளை சந்தேக கண்ணோடு பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எமக்கும் பொதுமக்களுக்குமான அந்நியோன்யம் சீர்குலைந்துள்ளது. முறையான விசாரணை மற்றும் தண்டனை மூலம் மீதான இந்த சந்தேக நிழல் அகற்றப்பட வேண்டும் என்றும் உருக்கமான வேண்டுகோள் விடுத்தனர். கொலையாளிகளுக்கு துணை போகாதே, கொலையாளிகளுக்கு துணை போகாதே. வடமாகாணத்தில் ஆசிரியர்களது இடமாற்ற கோரிக்கைகளை மாகாண கல்வி திணைக்களம் முறையாக பரிசீலிக்கவில்லை எனவும் மீண்டும் மீண்டும் ஒரே ஆசிரியர்களுக்கே இடமாற்றம் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்து இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவிற்கு முன்பாக ஒன்று கூடிய ஆசிரியர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். இதன்போது ஆசிரியர்கள் இடமாற்றம் தொடர்பாக மாகாண கல்வி திணைக்களத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட மேல்முறையீடுகள் பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவிற்கு முறையாக அனுப்பி வைக்கப்படவில்லை. தகுதியானவர்களின் கோரிக்கைகளை நிராகரித்துவிட்டு ஏற்கனவே இடமாற்றம் பெற்றவர்களுக்கே மீண்டும் மீண்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. கஷ்ட பிரதேசங்களில் நீண்டகாலம் பணியாற்றுபவர்கள், தீராத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குடும்ப சூழல் காரணமாக தூர இடங்களுக்கு செல்ல முடியாத ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தின் மூலம் தமது நீதியை கோரினர். போராட்டத்தின் ஒரு கட்டமாக ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் வடமாகாண பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆழ்வார்பிள்ளை ஸ்ரீ அவர்களை சந்தித்து தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்பாகவும் போராட்டத்தை தொடர்ந்தனர். தமது மேல்முறையீடுகள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு இறுதி தீர்வு எட்டப்படும் வரை தற்போது பணியாற்றும் பாடசாலைகளிலேயே தொடர்ந்தும் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் போராட்டங்கள் பல்வேறு வடிவங்களில் தீவிரமடையும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்வி அமைச்சு வடமாகாண ஆளுநரே காட்டாட்சியை நடத்தாதீர். வடமாகாண ஆளுநரே, வடமாகாண கல்வி அமைச்சு மேல்முறையீட்டுக்கு பதில் வரும் வரை பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு இதுவரை அனுப்பாதது ஏன்? வடமாகாண கல்வி அமைச்சு மேல்முறையீடுகள் பரிசீலிக்கப்படும் வரை யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த நிலையில் சுரேஷ் சலேவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் அவசரமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். வைத்தியசாலையில் அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. சிகிச்சையின் பின்னர் அவரது உடல்நிலை சீராக இருப்பதை உறுதி செய்த வைத்தியசாலை அதிகாரிகள் மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக அவரை மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொண்டு செல்ல பரிந்துரைத்தனர். வைத்தியசாலை அதிகாரிகளின் பரிந்துரைக்கமைய அவர் இன்று மீண்டும் CID அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட விசாரணை ஒன்றின் நிமித்தம் அவர் தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
முல்லைத்தீவு மந்துவில் பகுதியில் கடந்த 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாரிய கொள்ளை சம்பவம் தொடர்பில் ஒரு பெண் உட்பட 5 சந்தேக நபர்களை புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட பணம் மற்றும் நகைகளை கொண்டு வாங்கப்பட்ட பெருமளவிலான சொத்துக்களும் மீட்கப்பட்டுள்ளன. கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் மந்துவில் பகுதியில் உள்ள வீடு ஒன்றினுள் புகுந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த நகை மற்றும் பணம் உட்பட சுமார் 56 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை திருடிச் சென்றிருந்தனர். இது தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ஜனக குணசேகரவின் மேற்பார்வையில் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி நுவான் மற்றும் போலீஸ் பரிசோதகர் ஸ்ரீவன்ச தலைமையிலான விசேட குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தனர். திருடப்பட்ட கைத்தொலைபேசியை அடிப்படையாக வைத்து முல்லைத்தீவு நீதவானின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் வேட்டையில் முதலில் ஒரு பெண் கைது செய்யப்பட்டார். அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடைய அவரது உறவினர்கள் உட்பட மேலும் 4 கைது செய்யப்பட்டனர். கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை பயன்படுத்தி சந்தேக நபர்களால் வாங்கப்பட்ட ஒரு பொக்ஸ் ரக வாகனம், ஒரு இயந்திரம், 2 மோட்டார் சைக்கிள்கள், மேலும் பல பெறுமதியான பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. விசாரணையின் போது இந்த குழுவினர் 2023ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இரணைப்பாலை, மந்துவில், சிவநகர் 9ஆம் வட்டாரம் மற்றும் 10ஆம் வட்டாரம் ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற பல திருட்டு சம்பவங்களுடன் இவர்களுக்கு தொடர்பிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் கடந்த 24ஆம் தேதி அன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகாமையில் உள்ள பாவியில் இருந்து இன்று பிற்பகல் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, இன்று பிற்பகல் வேளையில் மட்டக்களப்பு வாவியில் சடலம் ஒன்று மிதப்பதை கண்ட பொதுமக்கள் அது குறித்து அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மீனவர்களின் உதவியுடன் சடலம் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வரப்பட்டது. மீட்கப்பட்ட சடலம் சுமார் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவருடையது என போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் கல்லடி பாலத்திலிருந்து குதித்து தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் உயிரிழந்தவரின் விவரங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த மட்டக்களப்பு தலைமையக போலீசார் சடலத்தை கைப்பற்றி மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மரணத்திற்கான உண்மையான காரணம் மற்றும் உயிரிழந்தவர் யார் என்பது தொடர்பான தகவல்களை திரட்டும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 10 கோடி ரூபாவிற்கும் அதிக சந்தை பெறுமதியுடைய குஷ் போதைப் பொருள் தொகையை நாட்டிற்குள் கொண்டுவர முயன்ற 2 இலங்கை பயணிகள் விமான நிலைய வருகை முனையத்தில் வைத்து சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினரால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். தாய்லாந்தின் பேங்காக் நகரிலிருந்து இந்தியாவூடாக இலங்கைக்கு வந்த இருவர் இன்று அதிகாலை 5:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்கள் விமான நிலையத்தின் பசுமை வழி ஊடாக போதைப் பொருளை வெளியே எடுத்துச் செல்ல முயன்ற போது அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். சந்தேக நபர்கள் கொண்டு வந்த 4 பயண பொதிகளை சோதனையிட்ட போது அவற்றில் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12 பாக்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மொத்த எடை 10 கிலோ 476 கிராம். சந்தை பெறுமதி 10,47,60,000 ரூபாய். கைது செய்யப்பட்ட இருவரும் பொகவந்தலாவை பகுதியை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 25 வயதுடைய துணிக்கடை ஊழியர் மற்றும் 26 வயதுடைய சாரதி ஆவர். விசாரணைகளின்படி இவர்கள் பேங்காக் நகரில் போதைப் பொருள் கொள்வனவு செய்து பின்னர் புதுடெல்லிக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு வந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொகையும் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். தேற்றாத்தீவு பத்திரகாளியம்மன் ஆலயத்தின் வருடாந்த அலங்கார திருச்சடங்கை முன்னிட்டு 1008 சங்காபிஷேகமும் பாட்குட பவனியும் இன்று மிகவும் பக்திபூர்வமாக நடைபெற்றது. ஆலயத்தின் வருடாந்த திருச்சடங்கு நிகழ்வுகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் இன்றைய விசேட வழிபாடுகள் காலை விநாயகர் வழிபாட்டுடன் ஆரம்பமானது. முன்னதாக தேற்றாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து நூற்றுக்கணக்கான அடியார்கள் பாட்குடங்களை ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இந்த பாட்குட பவனி வட பத்திரகாளி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்ததும் அன்னைக்கு விசேட பாலாபிஷேகம் பக்திபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் விசேடமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் 1008 சங்குகளும் விசேட பூசைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றன. பூசை வழிபாடுகளை தொடர்ந்து புனித நீர் அடங்கிய சங்குகள் உள்வீதி உலா எடுத்து வரப்பட்டு அம்மனுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. இந்த ஆன்மீக நிகழ்வுகளில் தேற்றாத்தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பெருமளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர்.
சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் மண்டைதீவு 6ஆம் வட்டாரத்தை பதிவிடமாகவும் தற்போது கனடாவை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த திருமதி கந்தலிங்கம் தையல் நாயகி அவர்கள் 25/3/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சித்தன்கேணியை புறப்படமாகவும் சித்தன்கேணி, ஹேட்டன், இங்கிலாந்து ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ரதிவதனி சுப்பிரமணியம் அவர்கள் 22/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று லண்டனில் காலமானார். யாழ்ப்பாணம் காரைநகர் ஆயிலியை புறப்படமாகவும் சுவிட்சர்லாந்து ஜூரிச்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முருகேசு ரகுபாலன் அவர்கள் 25/3/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் செம்பியன்பற்றை புறப்படமாகவும் பிரித்தானியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பேதுருப்பிள்ளை மரியநாயகம் அவர்கள் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.